ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னமும் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் அனலைஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நமக்கு 10ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வரப்போகுது. சரியா? அப்போ 10ஆம் தேதி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வந்துடும். சரியா? நீங்கள் வந்து டிஎன்இஏ வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் வந்துடும். இதில் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ பேர்த்துக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ஃபுல்லாக எல்லா பேர்த்தோட ரேங்க் லிஸ்ட்டு எல்லா பேர்த்தோட டீட்டெயிலும் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் பார்க்கலாம். இல்லை சார், எனக்கு இண்டிவிஜுவலாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சரியா? ஜென்ரல் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்ன, உங்களோட ரேங்க், அதாவது உங்களோட ஜென்ரல் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். 10ஆம் தேதி நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. ஓகே சார், லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட் வச்சு நாங்கள் என்ன அனலைஸ் பண்ணுறது, என்ன அப்டேட் கிடச்சிக்கும், அதாவது நல்லா நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் எடுத்தவங்களே லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப பேர் இருக்காங்க. சரியா? 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் எடுத்தவங்களே 102 பேர் இருக்காங்க. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க எல்லா பேருமே எந்த காலேஜ் வந்து விரும்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்என், பிஎஸ்ஜி, இந்த மூணையும் தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸும் வந்து போட்டிருப்பாங்க. இந்த மூணுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 60 60 60 சரியா? மொத்தம் 180 சீட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 180 சீட் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 200 அவுட் ஆஃப் 200 எடுத்தவங்களுக்கே சில பேர்த்துக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் வந்து சிஇஜி கேம்பஸில் கிடச்சிருக்காது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்கிறோம். சரியா? ஓசிக்கு தனியாக, பிசிக்கு தனியாக, எம்பிசிக்கு தனியாக, எஸ்சிக்கு தனியாக, எஸ்டிக்கு தனியாக, இந்த மாதிரி இடஒதுக்கீடு இருக்கனால 200 அவுட் ஆஃப் 200 எடுத்தவங்களுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து மேபி சிஇஜி கேம்பஸ் கிடைக்காம அது கீழே இருக்க காலேஜ் கூட கிடச்சிருக்கலாம். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இங்கே வந்து ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு சொல்லி 2 ரேங்க் இருக்குது. சரியா? அந்த 2 ரேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. ஜென்ரல் ரேங்க் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட ரவுண்டை பிரிக்கிறதுக்கு, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லி உங்களை பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ரவுண்டை பிரிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்க் வந்து யூஸ் ஆகும். கம்யூனிட்டி ரேங்க் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது உங்களோட கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகும். அதை வச்சு கம்யூனிட்டி ரேங்க்கை வச்சு நம்ம என்னாச்சு பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம். சரியா? அப்போ ஜென்ரல் ரேங்க் வந்து ரவுண்டை பிரிக்கிறதுக்கும் கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போகிறதுக்கும் யூஸ் ஆகும். சரியா? அதே மாதிரி ரேண்டம் நம்பர் வந்து எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் தெரியாமையே இருப்பீங்க. மேபி இப்போ இந்த 199.5லே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். அப்போ இவங்க எல்லா பேர்த்துக்கும் எப்படி ரேங்க் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க, 216, 217, 218 அப்படின்னு சொல்லி ரேங்க் எப்படி அசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட மேக்ஸ் மார்க்கை பார்ப்பாங்க. மேக்ஸ் மார்க்கும் உங்களுக்கு வந்து என்னான்னு சொல்லி பார்த்திங்கன்னா சேமாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து உங்களோட அதாவது அதை கெமிஸ்ட்ரி மார்க்கை பார்ப்பாங்க. கெமிஸ்ட்ரி மார்க்கும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபிசிக்ஸ் மார்க்கை பார்ப்பாங்க. ஃபிசிக்ஸ் மார்க்கும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அதாவது ரேண்டம் நம்பர் அதுக்கு தான். இது மூணுமே வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா ரேண்டம் நம்பரில் யாருக்கு சீனியாரிட்டி இருக்கோ அவங்களுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் யாருக்கு சீனியராக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? இதுதான் எப்போயுமே இயல்பாக நடக்கிறது. இதை தான் நமக்கு என்னாச்சு பார்த்தா இதுக்கு தான் இந்த ரேண்டம் நம்பர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் கட் ஆஃப் இப்போதைக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு நமக்கு எந்த ரேங்க் வரலாம். இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் இயரோட கடைசி கட் ஆஃப் என்ன, அவங்களுக்கு காலேஜ் கிடச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன். சரியா? நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஆனால் உங்கள் கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும். அதுக்கு தான் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். சரியா? சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம நல்லபடியாக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் காலேஜ் வந்து கிடச்சிடும். இப்போ பாருங்கள், கடைசியாக அதாவது ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர்த்துக்கு ரேங்க் வந்திருக்குன்னா லாஸ்ட் இயர் 1,76,744 பேருக்கு ரேங்க் வந்திருக்கு. இதில் கடைசி கட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 77.5.
சரியா? 77.5 கடைசி கட் ஆஃப் அவருக்குமே சீட்டு வந்து கிடச்சிருக்கும். எப்படி சார் அவருக்கு எப்படி சார் சீட்டு கிடைக்கும் அப்படின்னா, அந்த கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரியான காலேஜில் சீட்டு வந்து கிடைக்கும். சரியா? அதனால் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணாலும் சரி, எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். சரியா? எவ்வளோ கட் ஆஃப் லோவாக இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங் நல்லபடியாக நம்ம போட்டோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் காலேஜ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசில் வச்சுங்க. எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். இந்த PDF ஃபைல் லிங்க் வந்து உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.